வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள்: G7 உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இத்தாலி செல்கிறார். குவைத்தில் நேரிட்ட தீ விபத்து தொடர்பாக நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் இன்று அந்நாட்டுக்கு செல்கிறார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டியது அவசியம் என அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு க ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். பெர்ஜியா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். G7 உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இத்தாலி புறப்பட்டுச் செல்கிறார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த வெளியுறவுத்துறை செயலர் திரு வினய் மோகன் வத்ரா, இத்தாலி பிரதமரின் அழைப்பை ஏற்று இப்பயணத்தை திரு நரேந்திர மோடி மேற்கொள்ள உள்ளதாக கூறினார். பிரதமராக தொடர்ந்து 3வது முறையாக திரு நரேந்திர மோடி பதவியேற்ற பின்னர் மேற்கொள்ளும் முதலாவது வெளிநாட்டு பயணம் இது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் பங்கேற்கவுள்ள தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் திரு வினய் மோகன் வத்ரா கூறினார். G7 உச்சிமாநாடு இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. நாளை நடைபெறும் அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குவைத்தில் நேரிட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தில்லியில் தமது இல்லத்தில் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். நிவாரண நடவடிக்கைகளை பார்வையிடவும் உயிரிழந்தவர்களின் உடல்களை விரைவாக இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கவும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங்கை குவைத் செல்லுமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டார். உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். இந்த கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர், வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங், பிரதமரின் முதன்மைச் செயலாளர் திரு பி கே மிஸ்ரா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல், வெளியுறவுத்துறை செயலர் திரு வினய் குவாத்ரா மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனிடையே குவைத்தில் உள்ள இந்திய தூதர் திரு ஆதர்ஸ் வைகா காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனைகளுக்கு நேரில் சென்று பார்வையிட்டார். தீ விபத்து நடைபெற்ற அடுக்குமாடி கட்டடத்தையும் அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்நிலையில் இந்த தீ விபத்து குறித்து வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் குவைத் வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல்லா அலி அல் யகாவியோவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். குவைத்தின் மங்காஃப் நகரில் தொழிலாளர் குடியிருப்பில் நேரிட்ட தீ விபத்தில் 49 பேர் உயிரிழந்ததாகவும் இவர்களில் 40 பேர் இந்தியர்கள் என தெரியவந்துள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 50 பேர் காயமடைந்திருப்பதாகவும் வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. தீ விபத்து நேரிட்ட கட்டடத்தில் கேரளா மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அதிகம் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்து தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்வதற்கு குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் 96565505 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என அறிவித்துள்ளது. இதனிடையே இந்த தீ விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த யாராவது பாதிக்கப்பட்டுள்ளனரா என தகவல் சேகரிக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த விபத்து தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ள தமிழக அரசும் தொலைபேசி எண்களை அறிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேச முதலமைச்சராக பிஜேபியின் திரு பேமா காந்து இன்று மீண்டும் பதவியேற்கிறார். இட்டா நகரில் உள்ள டோர்ஜி காண்டு மாநாட்டு மையத்தில் காலை 11 மணிக்கு நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு கே டி பர்நாயக் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ஜே பி நட்டா, பிஜேபி பொதுச் செயலாளர் திரு பி எல் சந்தோஷ் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். முன்னதாக இட்டா நகரில் நடைபெற்ற பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் திரு பேமா காந்த் சட்டப்பேரவைக் கட்சி தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இக்கூட்டத்தில் கட்சியின் மேலிட பார்வையாளர்கள் திரு ரவிசங்கர் பிரசாத் மற்றும் திரு தருண் சுக் பங்கேற்றனர். இதையடுத்து நேற்று மாலை திரு பேமா காந்து ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டியது அவசியம் என அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். வேளாண் அமைச்சகத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய 100 நாள் செயல்திட்டம் குறித்து புதுதில்லியில் உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இத்துறையை வலுப்படுத்தவும் விவசாயிகளின் பிரச்சினைகளை களையவும் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். விவசாயிகளுக்கு தரமான உரங்கள், விதைகள் மற்றும் இதர இடுபொருட்கள் உரிய நேரத்தில் கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் அறிவுறுத்தினார்.
ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளின் சதித்திட்டங்கள் தொடர்ந்து முறியடிக்கப்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். ஹிரா நகரில் பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் காயமடைந்த வீரர்களை சந்தித்து நலம் விசாரித்த பின் கத்துவாவில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாக காஷ்மீர் பள்ளத்தாக்கில் தீவிரவாதம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்தர் சிங் கூறினார். பேரிடர் மேலாண்மை திட்டங்கள் உள்ளூர் அளவில் வலுவாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்று பிரதமரின் முதன்மைச் செயலாளர் திரு பி.கே. மிஸ்ரா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த பேரிடர் நிவாரண ஆணையர்கள், பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் பங்கேற்ற 2 நாள் மாநாட்டின் நிறைவு விழாவில் அவர் பங்கேற்று பேசினார். பேரிடர் காலங்களில் விரைந்து செயலாற்றும் திறனை இந்தியா பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். பேரிடர் மேலாண்மையில் நவீன தொழில்நுட்பங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் திரு பி.கே. மிஸ்ரா வலியுறுத்தினார். இந்த 2 நாள் மாநாட்டில் மாநில பேரிடர் மீட்புப் படைகள் மற்றும் தீயணைப்புத் துறையைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கடந்த மாதத்தில் நாட்டின் சில்லறை பணவீக்கம் 4.75% குறைந்துள்ளதாக புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்தில் நுகர்வோர் விலை குறியீட்டு பணவீக்கம் 4.83% இருந்தது. கடந்த மாத பணவீக்க விகிதம் கடந்த ஓராண்டில் மிக குறைவானது என அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்திற்கு வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு க ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் சுற்றுலாத்துறை திட்டப்பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் 2021ஆம் ஆண்டில் 57,000ஆக இருந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை இந்த ஆண்டு முதல் 4 மாதங்களில் மட்டும் 4,97,000ஆக அதிகரித்துள்ளது என்றார். தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணையின் பராமரிப்பு பணிகள் குறித்து மத்திய கண்காணிப்பு குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொள்கிறது. தமிழக, கேரள அரசு உயரதிகாரிகள் மற்றும் 2 மாநில தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்ட இந்த குழுவினர் ஆய்வுக்கு பின் அணையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பராமரிப்பு பணிகள் குறித்து ஆலோசனை வழங்குவார்கள் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென் தமிழகத்தின் நீர் ஆதாரமாக திகழும் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்திக் கொள்ள கடந்த 2014ஆம் ஆண்டு உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் அணையை கண்காணித்து பராமரிக்க மத்திய நீர்வள ஆணைய தலைமை பொறியாளர் தலைமையில் கண்காணிப்பு குழு ஒன்றை அமைத்தது. மேலும் இந்த குழுவின் ஒவ்வொரு ஆய்வின் முடிவிலும் அணையின் ஆய்வறிக்கையானது உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். இந்நிலையில் இந்த கண்காணிப்பு குழுவினர் இன்று அணையில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். முல்லைப் பெரியாறு அணைக்கு மாற்றாக புதிய அணை கட்ட வேண்டும் என கேரள அரசு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் தற்போது நடைபெற உள்ள இந்த மத்திய கண்காணிப்பு குழுவின் ஆய்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மேலும் அதனைத் தொடர்ந்து நடைபெறும் 2 மாநில அரசுத்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் இது தொடர்பான விவாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேனியிலிருந்து ராஜ்குமார். நாடு தழுவிய அளவிலான 21வது கால்நடைகள் கணக்கெடுப்பு பணி செப்டம்பர் மாதம் தொடங்கி டிசம்பர் மாதம் வரை நடைபெறவுள்ளதாக மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம் ஜிரோவில் கால்நடை கணக்கெடுப்பு தொடர்பான பயிலரங்கம் நேற்று நடைபெற்றது. இதில் காணொலி வாயிலாக பங்கேற்று பேசிய கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை செயலர் திருமதி அல்கா உபத்யாயா, நவீன மொபைல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் என்றார். 21வது கால்நடை கணக்கெடுப்புக்காக அமைக்கப்பட்ட தொழில்நுட்ப குழுவினர் உறுப்பினர்கள் மற்றும் மாநிலங்களின் கால்நடை பராமரிப்புத்துறை மூத்த அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். பாலஸ்தீனத்தின் வளர்ச்சிக்காக கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா $120 மில்லியன் நிதியுதவியை வழங்கியுள்ளது என்று வெளிநாடு வாழ் இந்தியர்கள் விவகாரங்கள் பிரிவு செயலாளர் திரு முக்தேஷ் பர்தேஷி தெரிவித்துள்ளார். ஜோர்டான் தலைநகர் அம்மானில் நேற்று நடைபெற்ற காசாவுக்கான அவசர உதவி தொடர்பான கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசினார். பெர்ஜியா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இத்தாலியின் அலெசாண்ட்ரோ கியான்சியை 0-6, 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் வென்றார். உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் அமெரிக்காவுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். G7 உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இத்தாலி செல்கிறார். குவைத்தில் நேரிட்ட தீ விபத்து தொடர்பாக நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் இன்று அந்நாட்டுக்கு செல்கிறார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டியது அவசியம் என அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு க ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். பெர்ஜியா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.